இதுல என்ன ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். பாராஷூட் வந்து ஒரு சீனியர் பிராண்ட், ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்முலேஷன்ஸை பத்தி நல்லாவே தெரியும். இருந்துமே ஒரு பேபி பவுடர்ல கிட்டத்தட்ட வந்து 9 கிட்ட வருது. அதாவது PEG80 சார்பிட்டன் லாரேட் வந்து அலர்ஜன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஓட் பண்ணிருக்காங்க. வெஜிடபிள் ஆயில் தான் பேபிஸோட ஸ்கின்க்கு தேவையே கிடையாது. Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பாராஷூட் பிராண்டோட 5 பேபி ப்ராடக்ட்ஸ் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது பேபி சோப், பேபி வாஷ், ஷாம்பு, பேபி பவுடர், அதுக்கப்புறம் மசாஜ் ஆயில். இதை பத்தின ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இந்த பிராண்ட் பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். நம்மளோட மார்க்கெட்ல ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் இயர்ல இருந்து பேபி ப்ராடக்ட்ஸையுமே மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல pH டெஸ்ட் மட்டும் நம்ம பண்ணல, இன்கிரீடியன்ஸையும் அனலைஸ் பண்ணி இந்த பேபி ப்ராடக்ட்ஸை நம்மளோட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேபி வாஷ். பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 200 ml குவான்டிட்டிக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. pH லெவல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் சைட் பேக்கேஜிங்லேயே 5.5 னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நாமளும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். சோ டைல்யூட் பண்ணிடலாம். 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. pH செக் பண்ணதுல pH 5.5 இருக்கு. அதனால நம்ம பின்னாடி திருப்பி இன்கிரியன்ஸை செக் பண்ணிடலாம். டோட்டலி இந்த ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு 16 இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 12 இன்கிரியன்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா 12 இன்கிரியன்ட்மே ரொம்ப மைல்டான இன்கிரியன்ட் தான். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம இன்னைக்கு 4 இன்கிரியன்ஸை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா பாந்தனால். ஜென்ரலாவே பாந்தனால்ங்கிற இன்கிரியன்ட் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. எதனாலனா பாந்தனால்ங்கிறது பாந்தனாயிக் ஆசிட்ல இருந்து டிரைவ் பண்ணப்படுறது. ஸோ பாந்தனால் இன்கிரியண்டா ஒரு க்ரீம்ல இருக்கு. நம்ம அந்த க்ரீமை ஸ்கின்ல அப்ளை பண்ண அடுத்த நிமிஷமே அந்த பாந்தனால்ங்கிறது வைட்டமின் B5 கன்வெர்ட் ஆயிடும். பிளஸ் நிறைய ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாம இருக்கணும், அதுல மோல் க்ரோத்தோ இல்ல பாக்டீரியா க்ரோத்தோ இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாந்தனாலுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் தான். அதனால பாந்தனால் இன்கிரியண்டா இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஆலன்டாயின். ஆலன்டாயின்ங்கிற இன்கிரியன்ட் வந்து சில பேபி ஸ்கின்க்கு செட் ஆகும், சில பேபி ஸ்கின்க்கு செட் ஆகாது. இன்ஃபேக்ட் நம்ம அடல்ட் ஸ்கின்லேயே சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ ஆலன்டாயின் இன்கிரியண்டா ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்றது பெட்டர். நம்பர் 3 பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட் பத்தி நான் ஏகப்பட்ட வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு ப்ராடக்ட்ல சோடியம் பென்சோயேட் இருக்குது அப்படின்னா காம்பினேஷனா வைட்டமின் சி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரே ப்ராடக்ட்ல சோடியம் பென்சோயேட்டும் வைட்டமின் சியும் சேர்ந்ததுன்னா ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் ஸ்கின்க்கு கொடுக்கும். பட் லக்கிலி இதுல வந்து சோடியம் பென்சோயேட் கிடையாது. இன்னொன்று வந்து ஒரு ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி பாந்தனால் வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றாங்களோ சோடியம் பென்சோயேட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ ஓவராலா சோடியம் பென்சோயேட் பத்தி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் நம்பர் 4 தான் பெரிய ப்ராப்ளம். இதுல வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஏகப்பட்ட வீடியோஸ் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் நீங்க உங்க பேபிக்கு சூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா ஒரு நேர் சேஃப் ப்ராடக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எதனாலனா நோ பெர்ஃப்யூம், நோ ஆல்கஹால், நோ எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு ப்ராடக்ட்ல ஃப்ரேக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸோ இல்ல பெர்ஃப்யூம்ஸோ இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை ரொம்ப வருஷத்துக்கு பேபி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது பேபிஸோட ஸ்கின் டெக்ஸ்டர் மாறும், ஸ்கின் ட்ரை ஆகும், டெர்மடைட்டிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பெர்ஃப்யூம் இருக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது பெட்டர். பட் ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ங்கிறதுனால இது கைண்ட் ஆஃப் ஓகே தான். ஏன்னா நம்மளோட பேபிஸோட ஸ்கின்ல ஹார்ட்லி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுவோம். ஸோ ஓவரால் கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல பெர்ஃப்யூம் இல்லாமல் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது ஷாம்பு. அகைன் பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 185 ml கொடுத்துருக்காங்க. pH டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எப்படி ஜென்டில் வாஷ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இதுலேயுமே 5.5 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நாம ஒரு டைம் pH வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ pH செக் பண்ணதுல 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. அதனால pH டெஸ்ட்மே வந்து கிளியர் பண்ணிடுச்சு. நம்ம அடுத்த இன்கிரியன்ஸை செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு டோட்டலி 15 இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 12 இன்கிரியன்ஸ்னால எந்த ப்ராப்ளமே கிடையாது. அகைன் 3 இன்கிரியன்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கிரியன்ட் வந்து கோகாமிடோ ப்ரோபைல் பீட்டேன். இந்த இன்கிரியன்ட் வந்து லீவான் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருந்தா தான் அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஷாம்பூ, பாடி வாஷ் இதெல்லாமே வந்து ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரியில தான் வருது. ஸோ இந்த இன்கிரியன்ட் வந்து ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்டான ஷாம்பூல இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதனால இந்த இன்கிரியன்ட் வந்து சேஃப் தான். நம்பர் 2 பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது PEG80 சார்பிட்டன் லாரேட். இப்போ 2004ல வந்து இந்த இன்கிரியன்ட்டை யூஸ் பண்ண எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பேபி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் அந்த வருஷத்துல அது யாருனால யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கு ஏகப்பட்ட அலர்ஜிஸ் வந்திருக்கு.
ஸோ 2004 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் சொசைட்டி வந்து இந்த இன்கிரியன்ட் அதாவது PEG 80 சார்பிட்டன் லாரேட்டை வந்து அலர்ஜன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ஸில் வந்து பெருசாக இந்த இன்கிரியண்ட்டை ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணல, இதுக்கான சப்ஸ்டியூட் இன்கிரியன்ட் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அகெயின் ஃப்ரேக்ரன்ஸ். நான் எல்லா வீடியோஸ்லுமே நான் காமனாக சொல்கிறது தான், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க ப்ராடக்ட் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வேற ஆப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஓகே பரவாயில்லன்னு யூஸ் பண்ணணும். பட் மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் பேபி ப்ராடக்ட்ஸில் ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டு வேற ப்ராடக்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேபி பவுடர் தான். 100 கிராம்ஸ்க்கு 95 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி ஒரு பேபி பவுடர் எப்படி ஃபார்முலேட் பண்ணுவாங்கன்னா பேஸாக 3ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கார்ன்ஸ்டார்ச் இல்லை ஆரோரூட் பவுடர், அப்படி இல்லைனா டால்க். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர்ஸ் தாண்டி ஒரு கம்பெனியை தாண்டி நார்மல் மக்களுக்கு கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு டால்க்கை ஒரு பேஸாக ஒரு பவுடர் ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக அது மாறும் அப்படின்னு. மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸாக இருக்கட்டும் அப்கமிங் பிராண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே டால்க் இல்லாமல் தான் ஒரு பேபி பவுடர் வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அடல்ட் பவுடர் கூட டால்க் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாராஷூட் வந்து ஒரு சீனியர் பிராண்ட், ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்முலேஷன்ஸை பற்றி நல்லாவே தெரியும். இருந்துமே ஒரு பேபி பவுடரில் டால்க்கை வந்து ஒரு பேஸாக வச்சு தான் இந்த பவுடர் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த பவுடரை நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா கேன்சர் வரது கூட சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் வந்து ஒரு பவுடரில் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து கேலண்டுலா ஆயில், லாவெண்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி வந்து ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து எனக்கு வந்து இது ஒரு டிசப்பாயிண்டிங் ப்ராடக்ட். ப்ளஸ் ஃபைனலி இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்டான பாடி வாஷாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது 30-40 செகண்ட்ஸ் தான் பேபிஸோட ஸ்கின்ல இருக்க போகுது. பட் பவுடர், லோஷன், க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து பேபிஸோட ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீவ் ஆன் ப்ராடக்ட்ல என்றைக்குமே ஃப்ரேக்ரன்ஸோ பர்ஃப்யூம்ஸோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டலி அவாய்டபிள் ஃபார் பேபிஸ். ஃபோர்த் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது பேபி மசாஜ் ஆயில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 mlக்கு 130 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாஜ் ஆயிலை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போது பேபிஸ்க்கு என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது செகண்டரி தான். நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறோம், என்ன டைமில் மசாஜ் பண்ணுறோம், எந்த டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டினதுக்கப்புறம் தான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி மசாஜிங் ஆயில்ஸ் இது ஒரு ஃபேன்சி ப்ராடக்ட், ஒரு மார்க்கெட்டிங் கிமிக், இதெல்லாம் வந்து ஒரு மணி மேக்கிங் ப்ராடக்ட் தான். எதனாலனா நம்ம ஊரில் கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்கு. கோகோனட் ஆயிலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஆயில் வந்து மார்க்கெட்டில் விற்கிற இந்த மாதிரி ஆயில்ஸில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. நான் சொல்கிற கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட், அந்த பாராஷூட்டோ, விவிடியோ அந்த மாதிரி கோகோனட் ஆயில் சொல்லலை. மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பேபிஸ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு லிட்டரே மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோட ப்ரைஸ் வந்து 260 300 தான் இருக்கும். ஸோ சஹானாவுக்கு வந்து இப்போ 2 years 2 months ஆகுது. சஹானா பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் கோகோனட் ஆயில் தான் சஹானாக்கு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ப்ராடக்ட் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது 100% பெனிஃபிட்டும் கிடைக்கும். பேபிஸோட ஸ்கின்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதோட நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டர் வந்து உங்களுக்கு 1300 வரும். இந்த பிராண்டுன்னு இல்லை, எல்லா பிராண்ட் மசாஜ் ஆயிலுமே அதில் தான். இப்போ இதில் இன்க்ரீடியன்ஸை பார்ப்போமா? இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில் தான் பேபிஸோட ஸ்கின்க்கு தேவையே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்க்கு மணி வேஸ்ட் பண்ணுறதை விட நல்ல ப்ராடக்டான மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை உங்கள் பேபிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபிஃப்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேபி சோப் தான். 75 கிராம்ஸ்க்கு 62 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து pH எவ்வளோங்கிறது பேக்கேஜிங்லேயோ காட்டன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம வந்து pH செக் பண்ணிடலாம். ஸோ pH செக் பண்ணதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் வந்து எவ்வளோ டார்க் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு pH வந்து கிட்டத்தட்ட வந்து 9 கிட்ட வருது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேபிஸோட ஸ்கினோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ எந்த பேபி ப்ராடக்ட்ஸுமே 5.5 தான் pH இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் 9 இருக்குது. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நான் பேபிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.
ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து பிஹெச் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். எதனாலனா பிஹெச் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா பேபிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. பேபிஸோட ஸ்கின் டெக்ஸ்சரே மாறிடும். ஸோ ஓவராலாக பேராஷூட் பேபி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா பேபி வாஷாக இருக்கட்டும், ஷாம்பூவாக இருக்கட்டும், அதோட ஃபார்முலேஷன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஒரே ஒரு இன்க்ரீடியண்டான பெர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக பேராஷூட்டோட பேபி வாஷ் அண்ட் ஷாம்புவை நான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாம்ஸ் அண்ட் கோ, மாமா அர்த் இதுலலாம் வந்து ஃப்ரேக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸோ ஆல்கஹால்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த பேபி வாஷோ ஷாம்பூஸோ நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து முடிச்சுட்டு நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். யூஸே பண்ணக்கூடாத ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பேபி சோப்பு, நம்பர் 2 வந்து பேபி பவுடர். இதனால பேபி சோப்போட பிஹெச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. பேபி பவுடரில் வந்து டால்க் இருக்குது, கேன்சர் காசிங் ஏஜென்ட். ஸோ கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆயில். மசாஜ் ஆயிலோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா கோகோனட் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயிலோட சில ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் இன்க்ரீடியண்டான கோகோனட் ஆயிலை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறத விட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஆக்சுவலி செபாமெட் ப்ராடக்டோட ரிவ்யூக்கு அடுத்து தான் பேராஷூட்டோட ரிவ்யூ வர வேண்டியது. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களான பிரியங்கா அவங்களுக்கு ஆகஸ்ட் 10 அன்னைக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ பிளான் பண்ணி அவங்க பேராஷூட் அவங்களோட பேபிக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூ போட சொல்லி. அதனால தான் பேராஷூட்டோட ரிவ்யூ கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம் பிரியங்கா அவங்களுக்கு நல்லபடியாக ஹெல்த்தியாக டெலிவரி ஆகணும், ஹெல்த்தியான குழந்தை பிறக்கணும்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.